இந்த இரண்டாவது சூர் சத்தத்துக்கும் இடைவெளியே இல்லாம இருக்கலாம், அல்லது 2 நாள், வாரங்கள், மாதங்கள், சில வருடங்கள் கழித்து கூட இரண்டாவது சூர் ஊதப்பட்டிருக்கலாம். அது வரையும் மொத்த உலகமும் தரைமட்டமா போய் தான் கிடக்கும். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, அந்த நாளில் தராசில் நற்கருமங்களும் தீய கருமங்களும் சரியாக அளிக்கப்படும். அதாவது மனிதர்கள் பூமியிலிருந்து உயிர்ப்பித்து எழுந்து அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. உலகத்துல வாழ்ந்தப்போ பலவிதமான மதங்களை, பலவிதமான கடவுள்களை வணங்கினவங்க, கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க, நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்ன அத்தனை மனிதர்களும் அப்போ அந்த நாள் அன்னைக்கு உண்மையான இறைவனை நேருக்கு நேர் பார்ப்பாங்க. அது எப்பேற்பட்ட இறைவன் அப்படின்னா, உலகத்தை படைச்சு பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் காத்திருந்து இறுதியா மொத்த உலகத்தையும் அழிச்சு அதுல வாழ்ந்த அத்தனை மனிதர்களையும் நேருக்கு நேர் பார்க்கிற அந்த இறைவன் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த இறைவன் முன்னிலையில தான் ஒரு விஷயம் நடக்கும். இந்த உலகத்துல பல மனிதர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கடவுள் தான் இருக்காரு, ஏன் இந்த உலகத்துல அநியாயத்தை பார்த்துட்டு இருக்காரு, ஏன் ஒருத்தவங்களுக்கு சந்தோஷமும் இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டமும் இருக்கு, இந்த முழு உலகமும் ஈக்குவலா இருக்க வேண்டியதானே அப்படின்னு. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தும் விதமா தான் அந்த நாள் அப்போ அந்த இறைவன் முன்னிலையில நியாய தீர்ப்பு நாள் நடைபெறும். அந்த இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியா நிக்க வச்சு விசாரிச்சு அவன் செஞ்ச அத்தனை தீய செயல்களையும் எடுத்து மொத்த மக்களுக்கும் காமிச்சு அதுக்கு சம்பந்தப்பட்ட மக்களையும் கூப்பிட்டு அல்லது விலங்குகளை கூப்பிட்டு அவங்களுக்கு உரிய நியாயம் வழங்கப்படும். அதே இறைவன் முன்னிலையில இன்னொரு வகையான மனிதர்கள் வருவாங்க. உலகத்துல வறுமையிலேயே வாழ்ந்து சரியான உணவு உடை கூட இல்லாம போகும் இடமெல்லாம் மரியாதையே இல்லாம நடத்தப்பட்ட மனிதர்கள் தான். அப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த நாளப்போ இறைவன் முன்னிலையில கௌரவப்படுத்தப்பட்டு உலகத்துல அவங்களுக்கு கொடுக்கப்படாத மிகப்பெரிய சன்மானங்கள் அந்த நாள்ல இறைவனால் கொடுக்கப்படும். இதுதான் உலக இறுதி நாளப்போ நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மொத்த சம்பவத்துக்கும் கடைசி பகுதியா நல்லவர்கள் சொர்க்கத்தை நோக்கி அழைக்கப்படுவார்கள், தீயவர்கள் நரகத்தை நோக்கி அழைக்கப்படுவார்கள். இதுதான் இந்த உலக அழிவின் கடைசி பகுதியா இருக்கும்னு குர்ஆன்ல சொல்லப்படுதுங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு பெருசா இருக்குல்ல இந்த அறிகுறிகள் மட்டுமே. இதுக்கப்புறம் 3ஆம் பாகத்தை பார்க்கும்போது தான் கம்ப்ளீட்டா எல்லாமே புரிஞ்சு போகும். அவ்வளவு